Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Clipchamp வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனோட பேசிக்ஸ் AI யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வீடியோஸை எப்படி ஆட்டோ கம்போஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Clipchamp ஓட பேசிக்ஸ் ஆரம்பத்திலே சொன்னதுனால ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயா பெய்டா, நமக்கு தேவையான ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக் மீடியா ஃபைல்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக நமக்கு தேவையான வீடியோவை ஆட்டோ கம்போஸ் எப்படி பண்ணலாம், AI யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோ கம்போஸ் பண்ணலாம்ங்கிறத குயிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது Clipchamp அப்படிங்கிற இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனும் மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த Clipchamp. அதுக்காக நீங்கள் MS ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தா தான் இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருக்கும்னு கிடையாது. நீங்கள் இதை ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ரெண்டு இடத்துல இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று, Clipchamp அப்படிங்கிற இந்த சைட்குள்ளே போய் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு தேவையான வீடியோஸை இங்கே ப்ரௌசர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோருன்னு சர்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர்லேயும் நீங்கள் Clipchampன்னு சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அங்கே அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்க்டாப் ஆப்போட அந்த இன்ஸ்டால் லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், கெட் பண்ணிக்க முடியும். சரி, எல்லாம் ஓகே. பட் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக பெய்டா, ஏன்னா ப்ரைஸிங் வேறு போட்டிருக்கு இல்லையா. நல்லா கவனிங்க, இந்த அப்ளிகேஷனில் நமக்கு ரெண்டு பிளான் இருக்குது. ஒன்று ஃப்ரீ பிளான் அண்ட் இன்னொன்று எசென்ஷியல் பிளான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அப்ளிகேஷன் ஆக மொத்தம் ஃப்ரீ தான். ஏன்னா நீங்கள் பெய்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 விஷயம் கிடைக்கும். ஒன்று கண்டென்ட்டோட பேக்கப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கிட். ஓகே, ஸோ உங்களுடைய லோகோஸ் அண்ட் கலர்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. மூணாவது பார்த்தோம்னா ப்ரீமியம் ஃபில்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸு, ப்ரீமியம் ஸ்டாக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பட் நமக்கு தேவையான முக்கியமான 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, வாட்டர் மார்க் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஹெச்டியில் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான 2 மேண்டட்டரியான முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீலே பார்த்தீங்கன்னா கிடைச்சாச்சு. ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்லேயே நமக்கு தேவையான ஃப்ரீ ஆடியோ, இமேஜ், வீடியோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அது பத்தாதுன்னா ரொம்ப சிம்பிள், நாம் காலகாலமாக ஃபோட்டோஷாப்பு, ப்ரீமியர் ப்ரோ இதுக்கெல்லாம் ஸ்டாக் வீடியோஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பெக்சல் சைட் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான ராயல்ட்டி ஃப்ரீ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஸ்டாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் பிக்ஸாபே ட்ரை பண்ணுங்கள். பிக்ஸாபேயில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வெக்டார் கிராஃபிக்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், வீடியோஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஜிப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா மிக்ஸ் கிட். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த வெப்சைட் தெரியும். பட் ஈவன் தெரியலங்கிற பட்சத்தில் இங்கேருந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாக் ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு அந்த பண்டில் பத்தலைன்னும் போது தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த Clipchamp அப்ளிகேஷன்லேயே பார்த்தோம்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது. அதுக்காக டெம்ப்ளேட்டு கொட்டி கிடக்குதுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டெம்ப்ளேட் இருக்குது. பேசிக்காக ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, டெம்ப்ளேட் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா இருக்குது. ஓரளவுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் எனிவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நமக்கு தேவையான வீடியோஸை 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்று ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ என்டையராக பிளாங்கான ஒர்க் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். நமக்கு தேவையான மீடியாஸை இம்போர்ட் பண்ணியோ இல்லை ஸ்டாக் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், இமேஜஸை யூஸ் பண்ணியோ நமக்கு தேவையான வீடியோவை நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதோட கம்ப்ளீட் டுட்டோரியலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது AI யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வீடியோவை எப்படி ஆட்டோ கம்போஸ் பண்ணலாம்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ 2வது ஆப்ஷன் கிரியேட் வீடியோ வித் AI. ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம முதல்ல ப்ராஜெக்ட்டுக்கான நேம் என்னங்கிறத கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கான மீடியா என்னங்கிறத கொடுத்துட்டோம்னாலே வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மீடியாஸை நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு சில
ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் கூட ஒரு சில 2 வீடியோவையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். ஒரு வேளை இந்த ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா டெலீட் ஆப்ஷன் இருக்குது, தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது. ஹாலிடே, வெட்டிங், மெமரிஸ், ஸ்லைட் ஷோ. இல்லை இங்கே 4 ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு தேவையானது க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்லை ட்ரிப் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். நாம் இப்போதைக்கு மெமரிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக ஸ்மைல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு ப்ராஜெக்டோட நேம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 3 விஷயம் கொடுத்துருக்குறோம். ப்ராஜெக்டோட நேமு, என்ன டைப் ஆஃப் வீடியோ அண்ட் மீடியா என்னங்கிறத கொடுத்தாச்சு. கெட் ஸ்டார்டட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது பார்த்தோம்னா என்ன ஸ்டைலில் நமக்கு இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆர்கானிக் ஸ்டைல் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், வேணாங்கிறத கொடுத்துடலாம், டிஸ்லைக் பண்ணிடலாம். இல்லை வேணும்னா நம்ம லைக் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக 3வது ஆப்ஷன் சூஸ் ஃபார் மீ. ஏஐ கிட்டே பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் நம்ம விட்டுறோம். ஓகே, பட் வேண்டாம் வேணுமா அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஸோ ஆர்கானிக் நமக்கு தேவையில்லை, ஆர்கானிக் தேவையில்லை. விண்டேஜ் வேண்டாம், பட் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எலிகண்ட்டாக இருக்கணும். கிளாசிக் இல்லை, ப்ளேஃபுல் வேண்டாம். டைனாமிக் இல்லை, எடிட்டோரியல், போல்டு வேண்டாம், மினிமல். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸை நீங்கள் கொடுக்க அதுக்கேற்ற மாதிரியான அந்த வீடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த வீடியோ என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமா. ஸோ போர்ட்ரேட் வேணும்னா நீங்கள் தாராளமாக போர்ட்ரேட் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் தான் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் அதே மாதிரி டியூரேஷன் 30 செகண்ட்ஸில் வேணும்னா 30 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 28 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நமக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். இல்லை 1 மினிட் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி 56 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. இல்லை ஃபுல் லென்த் அப்படின்னு கொடுக்கும்போது நாம் எவ்வளோ மீடியாஸை கொடுத்துருக்குறோமோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ நமக்கு 1 மினிட் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். பட் இங்கே நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு மியூசிக் ஏதாவது மாற்றணும், இல்லை ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும்னா ஜஸ்ட் இங்கே நம்ம மியூசிக். ஸோ இங்கே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா சஜஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு மியூசிக்கை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு வீடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் நல்லாவே இருக்குது. பட் இந்த ஆடியோ இல்லை. ஸோ இந்த சோர்ஸ் ஆடியோ ஓகே. ஒருவேளை ஆடியோவே வேண்டாங்கிற பட்சத்தில் நோ மியூசிக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வேறு ஃபாண்ட் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குது, பட் அந்த இடத்துல கட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ கொஞ்சம் எலிகண்ட்டாக நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே சரி. அண்ட் இங்கே கடைசியாக இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் இன்னும் கண்ட்ரோல் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. பட் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு டைம் லைனில் வேணும், இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து ஒரு சில எடிட்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டைம் லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை வந்திருக்கிற ரிசல்ட்டில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எனக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ வெர்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்லிமிட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி நம்ம என்ன ஸ்டைலை கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் புது வெர்ஷனில் வருமே தவிர வேறு ஸ்டைலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து அதிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கிரியேட் நியூ வெர்ஷன் கொடுக்கும்போது நம்ம கொடுத்த ஸ்டைலில் அதே ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளீட் ஃபாண்ட்டு இன்னொரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, சேம் முன்னாடி இருந்த மியூசிக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மியூசிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டைம் லைனில் எடிட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் டைம் லைனில் எடிட் பண்ணி ஃபர்தர் கண்ட்ரோல் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் நமக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால டேரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே நமக்கு தேவையான ஷேரபிள் லிங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எல்லாத்தையும் இங்கே நீங்கள் முடிச்சுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. அதை வச்சு டக்குன்னு ஒரு வீடியோவை கம்போஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ இந்த ஏஐ ஹெல்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து நமக்கு தேவையான ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம், கிராஃபிக்ஸ்லேருந்து நமக்கு தேவையான ஃபில்டர்ஸ் மற்ற கான்செப்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஒரு வீடியோ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.